1 கிலோ. கடைசியாக 1 கிலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈட்டிங் சேலஞ்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிக்கன் பிரியாணி. இது 1 கிலோ, இது 1 கிலோ. சரி, ஃபஸ்ட் எல்லாம் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். அது லெக் பீஸ் தான் இருக்குது பாரு. லெக் பீஸ் இது 1 கிலோ, அது இது 1 கிலோ, மொத்தம் 2 கிலோ. ஓ, 2 லெக் பீஸு, 2 முட்டை, குஸ்கா. குஸ்கா தான் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிக்கன் பிரியாணி இலையில் அப்படியே வச்சாச்சுங்க. நீ வீடியோ ஸ்டாப் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே, சாப்பிட்லாமா? ஓகே, 5 4 3 2 1 ஸ்டார்ட். டைமர் ஆகணும்ப்பா. குழம்பு கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. பிரியாணி காரம் இல்லை, குழம்பு காரமாக இருக்குது. குஸ்கா வரணுங்கிறனால அப்படியே தொண்டையில் அப்படியே நிற்குது. மிளகா வர மாட்டேங்குது வாயில. பக்கத்தில் தான் இருக்க குருமா முடிக்கிட்டேன் அதே முடிக்காச்சு. என்னோட இருக்குது முதலே குழம்பு காரம் இதாக இருக்கே. பக்கத்தில் சால்னா எடுத்து ஊற்றி ஆட்டிங்க. ஓகே, பிரியாணி எடுத்து சாப்பிட்றேன். ஒரு லெக் பீஸ் வச்சு பார்க்கலாம். இப்படி இது மாதிரி கிடைக்காதான் பார்க்குறேன். ஆனால் வரமாட்டேங்குது கரெக்டாக. கிடைக்கவே இல்லையே. எப்படி பிரியாணி டேஸ்ட்டு? பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஆனால் காரம் கரெக்டாக இருக்குது. ஆனால் குழம்பு தான் காரம். என்னாச்சு? தொண்டைக்குள்ள இறமாடிக்குது. வர வரணும் போகுதுலாம்.
குழம்புல தான் காரம், குஸ்காவில் இல்லை. குஸ்கா காரம் இல்லை, குழம்பு தான் காரம். வெறும் குஸ்கா மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? வர வர வரன்னு இருக்கும். குஸ்காமல் கொஞ்சம் எதிர்ப்பு வேக விட்டுருக்கணும், கொஞ்சம் அண்ணாமமாக தெரியுது லைட்டாக. கொஞ்சம் வர வரன்னு இருக்குதா? குழம்புலன்னு இல்லை. இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணுங்கிற சாப்பாடு. நல்லா வச்சா வேற வரையா இருக்கிற மாதிரி இருக்குதுங்கிறேன். நல்லா வெந்த மாதிரி இல்லை. முழுங்கிறப்ப கரெக்டாக தொழிலே தூக்கி சாப்பிட்டு இறக்கமானிக்கு. ஆமாம், தண்ணி அதிகம் இருக்கும். நல்லா எடுத்துட்டு வருது. ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டுனோ ஏன்னா ஒரு கிலோவே போட்டுக்கலாமோ? ரமேஷ்னா குழம்பு திக்கலையா? குழம்பு தான் காலம் தந்துருந்து குழம்பு ஒரு கட்டி ஊற்றுனா அங்கே ஒரு டம்ளர் தண்ணி காலியாயிடுது. காலியாச்சுன்னா இது அப்படியே நிற்கி. 2 கிலோ சாப்பிடக்கூடாதே காரத்தை போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி வேறு இல்லையா? ஜூஸ் குடி. ஜூஸ் குடிச்சா அது மேலே இருக்குமே. எதுக்கே திருப்பி குழம்பு தான் மட்டும் ஊற்றுவோம். என்ன பண்ணுறது? குழம்பு அதிகமாக ஊற்றி சாப்பிடு, அதிகமாக ஊற்றி சாப்பிடு பார்க்கலாம். எங்கே ஊற்றுறது அப்பா? இவ்வளோ தான் முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே நிற்கி அப்பா தண்ணி ஓவராக உள்ள போயிடுச்சு. அதாவது தண்ணி குடிக்கூடாது. தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டோம்னா இது ஃபுல்லாக குழம்புல காரம் இருக்குல்ல, தண்ணி குடிக்காம எப்படி சாப்பிடுது? வழி இல்லை, தண்ணி குடிச்சு சாப்பிடணும். இன்னைக்கு வாடிச்சு, அதனால தான் கரெக்டாக தொலைபேசி இன்னைக்கு. இது வாயில் போட்டு இந்த பாதையே ஐயோ இதுக்கு மேலே குழம்பு சாப்பிட முடியல. ஊற்றிட்டான் ரெண்டு கூட காரம் உள்ள தண்ணி தண்ணி போயிடுச்சு. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேன். அதாவது காரம் அதிகமானால சாப்பாடு முடியல. 2 முட்டை 3/4 கிலோ பிரியாணி 1.25 கிலோ சாப்பிட்டுருக்குறேன். அன்றைக்கி 1.5 சாப்பிட்டேன். இன்றைக்கி காரனால 1.5 கிலோ போச்சு. ஓகே, அடுத்த டைம் 2 கிலோ சாப்பாடு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் இப்படி ஆகி போச்சு. சரி, மிக அருமையான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.